விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே ஆசை முள் குத்துதே அருகில் போனால் தேன் சொட்டுதே பறவையாய் திரிந்தவள் இறகு போல் தரையிலே விழுகிறேன் இரவிலும் பகலிலும் தொடரும் உன் நினைவிலே கரைகிறேன் காற்று நீயாக வீச என் தேகம் கூச எதை நான் பேச கலைந்து போனானே கனவுகள் உரச பறித்து போனாயே இவளது மனச இருள் போல இருந்தேனே விளக்காக உணர்ந்தேனே உன்னை நானே என் ரகசிய கனவுகள் ரசிக்கிற வகையினில் ரகளைகள் செய்பவனா என் அழகிய நினைவினில் அடிக்கடி நுழைந்தொரு அழும்புகள் செய்பவனா மழை போலே வருவானா மடி மேலே விழுவானா மலர் போலே தொடுவானா தொடுவானா இவன் தானா இவனோடு இணைவேனா இவன் தானா இவனோடு இணைவேனா என் ரகசிய கனவுகள் ரசிக்கிற வகையினில் ரகளைகள் செய்பவனா இவன் தானா இவனோடு இணைவேனா I love you ரோஜா I love you ராஜா காதலும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன்தான் உன் எண்ணம் என்னும் ஏட்டில் என் எண்ணை பார்த்த போது நானே என்னை நம்பவில்லை எந்த கண்ணை நம்பவில்லை உண்மை 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 அன்பே உண்மையில் உண்மை உன் வசம் எந்தன் பெண்ணை டொலி 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 இந்த வழக்கையில் வளையல்கள் நான் அல்லவா இன்று வழக்கையை வளைக்கின்ற நான் அல்லவா சுகம் வழிக்கை வழிக்கை உண்டானது மென்மேலும் கை வளை வளை இணையாதோ இது கண்ணங்களா இல்லை தென்னங்களா இந்த கண்ணம் எல்லாம் உந்தன் சின்னங்களா இங்கு நான் இருந்தேன் வெறும் மெய் எழுத்தாக நீ வந்து சேர்ந்தாய் உயிரெழுத்தாக பிரீத்திகா அதாவது குவார்டர் ஃபைனல்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா கன்சிஸ்டண்டாக நீங்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருப்பீங்க எப்பவுமே குவார்டர் ஃபைனல்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா யூவி லைட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மேலே இருந்த அந்த பெலூன்ஸ் நல்ல சாங் செலெக்ஷன் இதெல்லாமே உங்கள் கொரியோகிராஃபர் அடாப்ட் பண்ணியிருக்கிறார் பட் ஆஸ் அ பர்ஃபார்மர் ஒரு ஓடி விளையாடு பாப்பா கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் இதோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்களா இல்லை இதான் உங்களோட பெஸ்ட்டா இந்த குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் அப்பா ரித்திகா பதிலா நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் இதுக்கு நம்ம தனியாக போய் ஒரு பாஷை கற்றுட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் பிரீத்திகா கிட்ட பேசுறதுக்கு ஓகே ஸோ பிரீத்திகாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு தருண் மாஸ்டர் ஃப்ளோரசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது நல்லா பண்ணீங்க நல்ல கோரியோகிராஃபி நல்லா பண்ணார் பட் இது பார்த்தாதுமா நல்லா இன்னும் கொஞ்சம் குட் எனக்கு பத்தோமா என்ன தேவை எனக்கு வெரி குட்
ஜோரா சொல்லு. வெரி குட். இன்னும் பண்ணு. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ் யூ. இவங்களோட இந்த ரொமான்டிக் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அசோக்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு த கொரியோகிராஃபர். ஏன்னா ஆக்சுவலி குவார்ட்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ் அப்படி இப்படின்னு வரப்போ டான்ஸ் ஸ்டெப்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் தாண்டி கான்செப்ட் ஓரியன்டாக என்ன புதுமையாக ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நியான் லைட்டிங்கை தீமேட்டிக்காக யூஸ் பண்ணார். ஆக்சுவலி நியான் லைட்டில் ஆரம்பித்த பிறகு சரி எக்ஸ்பிரஷன்ஸில் ஒரு வேளை கோட்டை விட்டுருமோ, அப்போ அதை நம்ம எங்கே மார்க்ஸ் கொடுக்க போகிறோன்னு பண்ணுறப்ப ஹீ ஷிஃப்டட் இட் ஆன் டு மார்க்ஸ் எடுத்து ஒரு செக்மெண்ட்டை பண்ணார், விச் வாஸ் நைஸ். அண்ட் கண்ணா இன் ஜென்ரல் நீ கான்ஃபிடென்ட்டாக இரு லைஃப்பில். கேட்கலையே? ஓகே. அந்த ஓகேவே ரொம்ப டல்லா இருக்கேன். ஓகே சொல்லுங்க தெம்பா. சாப்பிடலையோ? இல்ல பிரியாணியே சாப்பிட்டாலும் இப்படிதான். அப்படியா? பி கான்ஃபிடென்ட் பிரதீகா. காட் பிளஸ் யூ கண்ணா. பாய்.